ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பாலிவுட் நடிகர் ஷாருக் கானினுடைய மன்னத் பங்களா விரிவாக்கத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா விவரிக்க நம்ம கேட்கலாம். ராஜா, என்ன நடந்தது இந்த வழக்கில்? இப்ப அனுமதி கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? வணக்கம். மும்பை பாந்திரா பகுதியில் அமைந்துள்ள ஷாருக் கானின் மன்னத் இல்லத்தில் கூடுதலாக 2 தளங்களை கட்டுவதற்காக மகாராஷ்டிரா கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் கடந்த ஆண்டு அனுமதி வழங்கியிருந்தது. இந்த அனுமதியை எதிர்த்து மும்பையை சேர்ந்த சமூக ஆர்வலர் சந்தோஷ் என்பவர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் இந்த மனுவில் போதிய ஆதாரங்கள் மற்றும் முகாந்திரம் இல்லை என கூறி புனேவில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் மேற்கு மண்டலம் அமர்வு அதனை தள்ளுபடி செய்தது. இருந்த போதிலும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து மனுதாரர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஷோயப் எதிர் மனுதாரர் ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம் என்பதற்காக இந்த விவகாரத்தை நீதிமன்றம் தளர்வாக அணுகக்கூடாது. மனுதாரர் ஏற்கனவே ஆதர்ஷ் குடியிருப்பு ஊழலை வெளிக்கொண்டு வந்த ஒரு நேர்மையான சமூக ஆர்வலர் என்பதால் இந்த வழக்கை மீண்டும் பசுமை தீர்ப்பாயத்தின் பரிசீலனை அனுப்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். மனுதாரர் தரப்பு வாதங்களை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சட்டம் முழுமையாக பின்பற்றுள்ளதாக குறிப்பிட்டு விசாரணை போதிய நீதிபதிகள் தெரிவித்த முக்கிய கருத்துக்கள் என்னன்னா, ஷாருக் கான் சினிமா நட்சத்திரம் அந்தஸ்து எங்களின் முடிவில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. நாங்கள் சட்டத்தின்படியே இந்த வழக்கை அணுகிறோம் என்று நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களது சொந்த குடியிருப்பில் வாழ்கிறார்கள். அந்த குடியிருப்பு வீட்டில் கூடுதலாக தளங்களை அமைக்க அவர்கள் விரும்பினால் அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம். இதில் சட்ட நடைமுறைகள் அனைத்தும் முறையாக பின்பற்றுள்ளன போது அண்டை வீட்டாரோ அல்லது வேற யாரோ இதில் தலையிட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நீதிபதி தரப்பில் எழுப்பப்பட்டிருந்தது. மனுதாரின் உண்மையான நோக்கம் குறித்து எங்களுக்கு கடுமையான சந்தேகங்கள் எழுகின்றன என்றும் நீதிபதிகள் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பில் தலையிட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என கூறி ஷாருக் கானின் வீட்டு கட்டுமான அனுமதிக்கு எதிரான அந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.